துபாயில் நடைபெற்ற சர்வதேச மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலம்பம் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. துபாயில் அமைந்துள்ள டான்யூப் ஸ்போர்ட்ஸ் உள்ளரங்கில் நடைபெற்ற ரோவர் சார்பாக மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழக பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டி தமிழ்நாட்டிலும் மற்றும் வளைகுடா நாடுகளில் ஒன்றான கத்தார் நாட்டிலும் நடைபெற்று இவ்விரண்டு இடங்களிலும் நடைபெற்று போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கான இறுதிப் போட்டி துபாயில் ரோவர்ஸ் சிஇஓ ஜிலானி சுபன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்பெட்ஸ்மைல்ஸ் ஈவென்ட் நிறுவனர் ஆர்ஜே சாரா, மனநல ஆலோசகர் டாக்டர் பஜிலா ஆசாத், கேப்டன் டிவி மற்றும் புதுகை ஸ்டார் நியூஸ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமால் கேவிஎல், மீடியா 7 வளைகுடா செய்தி அஸ்கர் அலி, சையத் முகமது, டைஸ் டிசைன் அமீர் ஜான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். இதில் ஏராளமான சிலம்பாட்ட கண்காணிப்பாளர்கள் கத்தாரில் இருந்தும் தமிழகத்தில் இருந்தும் துபாயில் இருந்தும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மீடியா 7 செய்திகளுக்காக ஜே. முகமது அஸ்கர் அலி.